சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக இன்று காலவர பட்டினி போராட்டம் நடத்துகிற அன்பு சகோதரர்களை பார்த்து அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும், நீட்டுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் இதுவரை கவனம் செலுத்தாமல் உடனடியாக இவர்களுடைய இந்த பட்டினி போராட்டத்தை அதை முடிவு செய்யும் வண்ணமாக அவர்கள் உடனே இந்த அன்பு சகோதரர்களுடைய கோரிக்கையை ஏற்று நீட் என்ற அந்த கொடிய அந்த பரீட்சையை அவர் தடை செய்யணும், முழுமையாக எடுத்து போடணும். இதற்கு மேல் காலம் தாமதிக்கக்கூடாது. ஏனென்றால் ஆரம்பித்த அந்த 3 சகோதரர்கள் ஒரு சிலர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே அரசு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அட்மிட் ஆகிற சூழ்நிலை இருக்காங்க. 2 அன்பு சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட உடல்நிலை கூட அவங்களுக்கு சரியில்லை. அவங்க பாருங்க 8 நாளாக தொடர்ந்து இப்படிப்பட்ட மக்களுக்காக தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது. நீட் என்ற ஒரு கொடுமையான அந்த ஒரு பரீட்சையினாலே பல இன்னுயிர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரியுடைய ஒரு உயிர் இதற்காக போயிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அனிதாவுடைய உயிர் விலை மதிப்பற்றது. அவளுடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது. ஆகவே இந்த போராட்டம் இன்னும் மேலும் வலுவடையாதபடிக்கு இளைஞர்கள் இதை பார்க்கும்போது மிக கோபத்தில் இருக்கிறாங்க. எப்படி டெல்லியில நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலும் மறுபடியும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கை சத்தமாக தமிழக அரசுக்கும் சொல்றோம், மத்திய அரசுக்கும் சொல்றோம், இந்த நீட் என்பதை இதோடு முடிச்சு வச்சிருங்க. இதுக்கு மேல் அந்த நீட் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்காக கிறிஸ்தவர்கள், தமிழகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் முழு ஆதரவை கொடுக்கிறோம். இப்படி இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறாதபடிக்கு நீட்டை நீக்கினால் ஒழிய நாங்கள் இது சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் ஏதோ இது சமூக பிரச்சனை தானே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தலையிட மாட்டாங்கன்னா கிடையாது. நாங்களும் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த உயிரெல்லாம் விலை மதிக்க முடியாதது. இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். எந்த ஒரு உங்களுடைய கவனக்குறையால், அரசின் கவனக்குறையாக இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சிறுபான்மை மக்கள் நல கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இறங்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் அரசுகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.